இந்த வீடியோ பார்க்க போற மக்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த வீடியோவை 1.5x அதில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்குது. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்கள். ஹலோ மீடியா கிரிப்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் ஆக்ஷன் 2024 ரீசெண்டா முடிஞ்சிச்சு. ஓவர் நைட்ல பல பிளேயர்ஸ் கோடீஸ்வரனா மாறினாங்க. இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் பயங்கரமா இருந்திருக்கும். உண்மையுமே இவ்வளவு கோடி ரூபாய் சம்பளமா கொடுப்பாங்களா? எப்படிதான் அந்த ஐபிஎலோட சேலரி ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற அந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்திருக்கும். அதை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட்லி வந்து ஒரு பிளேயரை 10 கோடி ரூபாய் கொடுத்து எடுக்கிறாங்கன்னு வைங்களேன் ஆக்ஷன்ல. அது வந்து அந்த ஒரு சீசனுக்கான காசு தான். அடுத்த சீசன் போறப்போ அதே டீம்ல அவங்க இருந்தாங்க அப்படின்னா இன்னொரு ஒரு 10 கோடி ரூபாய் வந்து கொடுத்து தான் ஆகணும். ஓகே, சோ இப்போ 10 கோடி ரூபாவை முழுசா அந்த பிளேயர்ஸ்க்கு கொடுத்துருவாங்களா அப்படின்னா அது கிடையாது. இந்தியன் பிளேயரா இருந்தா 10% வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க டாக்ஸ்ல. இப்போ ஒரு 1 கோடி ரூபாய் கழிச்சுப்பாங்க. 10 கோடியில 10%னா 1 கோடி ரூபாய் கழிச்சுப்பாங்க. இன்கேஸ் அவங்க ஃபாரின் பிளேயரா இருந்தாங்கன்னு வைங்களேன், 20% வந்து பாத்தீங்க அப்படின்னா டிடிஎஸ் அப்படிங்கிற டாக்ஸ் வந்து பிடிப்பாங்க. சோ அப்போ 10 கோடியில 2 கோடி ரூபாய் வந்து கழிச்சுக்கிட்டு தான் வந்து கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு சில டவுட்ஸ் இருக்கலாம். அது எல்லாத்தையும் நானே சொல்லி கிளியர் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்க எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கும். ஒரு பிளேயர் வர்றாங்க, த்ரூ அவுட்டா அந்த டோர்னமெண்ட்ல இருக்காங்க, ஆனா ஒரு மேட்ச் கூட விளையாடல. இவங்களுக்கு எப்படி சேலரி கொடுப்பீங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டாங்க, த்ரூ அவுட்டா டீமோட இருக்காங்க. சோ இப்போ ஃபுல் சேலரி கொடுத்து தான் ஆகணும். அவங்கள விளையாட வைக்கிறதும் வைக்காததும் டீமோட முடிவு. சோ அதனாலலாம் சேலரியை வந்து நீ மேட்ச் எல்லாம் விளையாடல உனக்கு இவ்வளவு கம்மி பண்ணுவோம் அப்படின்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்க ஃபுல் டைம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. விளையாட வைக்காதது நம்மளோட தப்பு. ஓகேவா? அதனால சேலரியில எல்லாம் கை வைக்க மாட்டாங்க. அந்த ஃபுல் சேலரியை டாக்ஸை கழிச்சுக்கிட்டு கொடுத்துருவாங்க. அதே இன்னொரு ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். ப்ரோ, இப்போ ஒரு பிளேயர் சீசனுக்கு முன்னாடியே நான் வரலன்னு அறிவிக்கிறாங்க, அடுத்த சீசன் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு அறிவிக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு ஃபுல் சீசன் உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்க ஒரு மேட்சாவது வந்து விளையாடா மட்டும்தான் உங்களுக்கு சேலரி. நீங்க சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே புல் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி கொடுக்கவே மாட்டாங்க. ஓகே, அதே இன்னொரு ஒரு கேள்வி இருக்கலாம். ப்ரோ, ஒரு சில பிளேயர்ஸ் வருவாங்க, கொஞ்சம் மேட்ச் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் நான் போறேன் எனக்கு வேற வேலை இருக்குன்னு போயிடுவாங்க, அவங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். அவங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு டீம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ டேட்டா பேசிஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா இது வச்சிருப்பாங்க. அந்த பிளேயருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்ல எவ்வளவு கேம்ஸ் விளையாடுறாங்களோ அது மாதிரி சேலரி கொடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுப்பிச்சிருவாங்க. அது ஒவ்வொரு டீமை பொறுத்து மாறும். ஆனா பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா 10% ஒரு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு சில பிளேயர் பாத்தீங்க அப்படின்னா டோர்னமெண்ட் விளையாடிட்டு இருக்கிறப்பே இன்ஜூரி ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம் தான் ஏத்துக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரூல். ஓகே, சோ ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு உண்டான சேலரியை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. பிகாஸ் நமக்காக ஆடுறப்பதானே இன்ஜூரி ஆனிச்சு அப்படிங்கிற அந்த கன்சர்ன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் கடைசியா இந்த ஒரு क्वेश्चन உங்களுக்கு கண்டிப்பா தோணலாம். இந்த சேலரிங்கிறது ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்களா, இல்ல ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்களா, இல்ல இடையிலேயே கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்கலாம். ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டீமை பொறுத்து தான். சில டீம்ஸ் வந்து 50% சேலரியை வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க. அண்ட் மீதி 50% ஐபிஎல் நடக்கிறப்பையும் முடிகிறப்பையும் வந்து கொடுப்பாங்க. பட் ஆனா பேசிக்கா வந்து இங்க ஒரு ஃபார்மேட் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த ஃபார்மேட்டோட பேர் என்ன தெரியுமா? 15-65-20 அப்படிங்கிற ஃபார்மேட் தான். அதாவது ஒரு சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட சேலரியில இருந்து 15% ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. ஒரு சீசன் நடந்துகிட்டு இருக்கிறப்போ அவங்களோட சேலரியில இருந்து 65% சேலரியை கொடுப்பாங்க. மீதி இருக்கிற 20% சேலரியை என்ன பண்ணுவாங்கன்னா டோர்னமெண்ட் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஓகே, இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க. என்ன அப்படின்னா, இப்போ நிறைய கிரிக்கெட் போர்டு வந்து அவங்களோட பிளேயர்ஸை கிரிக்கெட் ஆடுறதுக்கு இங்கே அனுப்புறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, இது மாதிரி எல்லா ஃபாரின் கிரிக்கெட் போர்டுமே அனுப்புறாங்க. ஸோ இதனால அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்ல. அதுக்கு என்ன பண்றாங்க பிசிசிஐ அப்படின்னா, இப்போ நியூசிலாந்துலேருந்து ஒரு பிளேயர் இப்போ சாண்டர் வந்து வர்றாருன்னு வைங்க,
வைங்களேன். அவரோட சேலரி எவ்வளோ 5 கோடின்னு சும்மா வச்சுக்கலாம். இப்போ 5 கோடியில் 20% வந்து அந்த போர்டுக்கு நம்ம பணம் கட்டணும். அந்த பணம் யாரு கொடுப்பாங்க அப்படின்னா பிசிசிஐயும். சாண்ட்னர் யாருக்கு விளையாடுறாரு? சிஎஸ்கேக்காக ஆடுறாரா? ஸோ சிஎஸ்கேவும் சேர்ந்து அந்த 20% 5 கோடியில் எவ்வளோ 1 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கணும். இது மாதிரி எல்லா பிளேயர்ஸுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டு பணத்தை கட்டி தான் அவங்களை இங்கே கூட்டிட்டு வராங்க. ஆனால் இந்த பணம் எந்த விதத்திலையுமே பிளேயர்ஸோட சேலரிக்குள்ள வராது. இது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லோட கமிட்டிலேருந்து எடுத்து கொடுக்குற காசு தான். ஓகேவா? ஸோ இது ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக புரியலைன்னா கூட கமெண்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போவே உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த ஐபிஎல் சேலரி ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோவும் நான் உங்கள்கிட்ட கொண்டுட்டு வந்து தரேன். அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட வரேன். அண்ட் தென் பார்க்குறோம். திஸ் இஸ் விஜய் மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.